நேத்து நீங்க கொடுத்த அமௌண்டோட எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு சார். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. போது நிறுத்துறியா? அந்த புரோக்கர் எங்க? இங்க இருக்கேன். அதோ சார் வந்துட்டான் பாருங்க. ஹலோ. ஹாய். மை நேம் இஸ் ரமணா, 7 ஹில்ஸ் ரமணா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் மலையை கூட வித்து கொடுத்துருவேன். இப்பதான் அனகொண்டா படத்தை எடுத்தவனுக்கு பரங்கி மலையை வித்துட்டு வந்தேன். முதல்ல என் பிளாட்டை வித்து குடியா. என்னாச்சியா? ஆஃப்டர் ஆல் பிளாட். ராக்குக்கு ஒரு இடத்த முடிச்சு கொடுத்தேன். ஷாக் ஆகாதீங்க, நம்ம ஊர்ல தான். கிங்ஃபிஷர் மல்லையாவோட ஃபிளைட் எல்லாத்தையும் வித்து கொடுத்தது நான் தான். ஆனா புரோக்கர் கமிஷன் இன்னும் கொடுக்கலன்னு ஒரு ஃபிளைட்டை நானே வச்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட என்கிட்ட பிளாட். நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எவனுமே வாங்க முன் வர மாட்டேங்கிறான். அப்படியா? ஆக்சுவலா பிளாட்ல என்ன பிரச்சனை? பேய் தான் பிரச்சனை. என்னது? அதை விற்க வேண்டாம், அப்படியே விட்டுறலான்னு கூட நினைச்சேன். அதை விக்கலன்னா எனக்கு பிரச்சனையா. குடும்ப ஜோசியர் சொன்னாரு அந்த ப்ராப்பர்ட்டி விலை 2 கோடி ரூபாய். எவ்வளவு கம்மியா போனாலும் அந்த பிளாட்டை விக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த அபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் இதோ இருக்கு. எவ்வளவு கம்மியானாலும் பரவாயில்ல, வித்து கொடுத்துரு. யூ டோன்ட் வரி. உங்களோட பேய் அபார்ட்மெண்ட்ட விலைக்கு வாங்க கண்டிப்பா ஒரு பலியாடு தானா மாட்டோம். என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? நம்ம ரேஞ்சுக்கு இந்த ஏரியால ஒரு வீடு கிடைக்குமான்னு தெரியலையே. வீடு விற்கப்படும். அப்பா இங்க கேப்போம். சார், யார் அது? வீடு வாங்குறதுக்காக வந்திருக்காரு சார். உள்ள வர சொல்லு. வணக்கங்க. யாரா நீ? வெளியே வீடு விற்பனைக்குன்னு போர்டு போட்டிருக்கீங்கல்ல? ஆமா, அதுக்கு ஒரு வீடு வேணும் சார். யாருக்கு? உனக்கா இல்ல உன் ஓனருக்கா? எனக்கு தான் சார். ஹாலை பார்த்து இடப்படாதீங்க. முழுசா 20 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன். அதுவும் அங்க பாத்தீங்களா? அத வாவ் 20 lakhs. சவுண்ட் பயங்கரமா இருக்கு. தம்பி கிடைக்காது அண்ணா. மை நேம் இஸ் ஏழுமலை. வாட் இஸ் யுவர் நேம்? நேம் அது சூர்யாண்ணா. SURIBALIAADU 095601 0 எடுத்துட்டா 1. நீ சாதாரண அதிர்ஷ்டக்காரன் இல்ல. அதான் என் கையில மாட்டிருக்க. உனக்கு 20 லட்சத்துல வீடு வேணும்ல? அதேதானா? கரெக்ட்னா? 20 லட்சத்தை கொண்டு வந்திருக்கியா? இதோ கையிலே வச்சிருக்க பாருங்க. இதோனா நெட் கேஷ். வெரி குட். வீட்டை வாங்கி கொடுக்கறதுலயும் வித்து கொடுக்கறதுலயும் எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. நிஜமா வாங்கி கொடுத்துருவீங்களா? 20 லட்சத்துல சூப்பர் வீடு கிடைக்கும். அப்ப போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் மணிமலை நகர். மணினா காசு, மலைனா மலைதான். இந்த ஏரியால மட்டும் இருந்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடுவேன். இந்த ஏரியால வீடு கிடைக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லடா தம்பி. டேய் தம்பி, அதுவும் அந்த மேல் வீடு தான். எது அதுவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. என்ன வாட்ச்மேனை கூட காணோம்? எனக்கு எப்படின்னா தெரியும்? அட உன்னை இல்ல, வாட்ச்மேன் ஒருத்தர் தான். அவன் எங்க போனான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, ஆளுங்க யாருமே இல்லையா? எல்லாருக்கும் என்ன மாதிரி நல்ல புரோக்கர் கிடைக்கணும்ல, உனக்கு கிடைச்ச மாதிரி. அண்ணா, இதான் வீடு. உள்ள போ. நீங்களும் வாங்கண்ணே. உள்ள வந்தா எனக்கு போன் சிக்னல் கிடைக்காது. நான் பேசிட்டு வரேன், நீ உள்ள போ. நீ போய் பாரு. அண்ணே, நான் இல்ல. அண்ணே, அண்ணே, இங்க வாங்கண்ணே, வாங்கண்ணே. வீடு பாக்குறது நீ பார்த்தா போதாதா? பாருங்கண்ணே. அட அண்ணே, நிஜமா இந்த வீடு தானே? இந்த வீடுங்கறதால தான் இங்க கூட்டி வந்தேன். போய் சுத்தி பாரு போ. எல்லாம் சரியா இருக்கா பாரு போ. ஆஹா ஆஹா. அடடா, என்ன டேபிள்லாம் சுத்துது. வீடா இருக்கு. ஆஹா. ஐயோ ஐயோ. பிரமாதமா இருக்கே. இத போய் உனக்கு 20 லட்சத்துக்கு விக்கிறேனே. கப்பலா இருக்கு. பிளான போடுறேன். டேய் பாத்திபா. மிஸ்டர் பார்த்திபன் சார், நீங்க மணிமலை நகர்ல ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல? அங்க கூட ஒரு சிவன் கோயில் இருக்கே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடுல. அதுக்கு பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல 4th ஃப்ளோர்ல இருக்கிற டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அதானே சார்? அதேதானே? வீடு மாளிகை மாதிரி இருக்கு. இத போய் சீப்பா விக்கலாம்னு சொல்றீங்க? உண்மையாவே இங்க பேய் இருக்கா? இருக்கு இருக்கு. வந்துருச்சு அண்ணே, வந்துருச்சு அண்ணே. வந்துருச்சு. இப்ப கத்துன ஒண்ணும் இல்ல. உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? வீடு சூப்பரா இருக்குண்ணே. அப்ப முடிஞ்சது. அண்ணே, ஒரு சின்ன டவுட்ண்ணே. என்னப்பா?
இந்த வீட்ல இருக்க எல்லா பொருளும் எனக்கே சொந்தமாயிடுமானே? இந்த வீட்ல இருக்கிற கல்லு மண்ணு இலை செடி கொடி எல்லாமே உனக்கு தான். நீயே யூஸ் பண்ணிக்கோ, நீயே வச்சுக்கோ. அண்ணே, சினிமால காட்டுவாங்கல்ல வீடு, அப்படி இருக்குண்ணே. சூப்பரா இருக்கு. நாளையில இருந்து நீ சினிமா தானே பார்க்க போற? அண்ணே, ஒண்ணும் இல்ல, இந்த வீடு உனக்கு தான் கரெக்ட், உனக்கு தான் பொருத்தமா இருக்கும். யாரோ யாரோ கொடுத்துனா இருக்க மாதிரி வீடு இவ்வளவு சுத்தமா இருக்கேனே. அண்ணே, வரும்போது கலகலன்னு பேசிட்டு வந்தீங்க, இப்ப அமைதியா இருக்கீங்க. வேலைக்காரி, அது வேலைக்காரி இங்க வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவா. அதான் வீடு நீட்டா இருக்கு. அண்ணே, இன்னொரு அடி சுத்தி பாத்துக்குவானே. போய் பாருப்போம், தாராளமா பாத்துக்குவா. எல்லாத்தையும் பாரு. பாத்துறேன். பாத்துட்டியா எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணே. அதான் வேணும். சின்ன டவுட்ண்ணே, மறுபடியும் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. மறுபடியும் என்னடா? வீட்டோட சேர்த்து இந்த எல்லா பொருளையும் கொடுத்துருவீங்கல்ல? இந்த பொருளா? எல்லாமே ஆமாண்ணே. சேர், டிவி, பீப்பாய், சோஃபா, டைனிங் டேபிள் எல்லாத்தையும் மொத்தமா நீ எடுத்துக்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க. ஓகேவா? அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாமா? கண்டிப்பாண்ணே. அப்போ போலாம். பண்ணிடலாண்ணே. சீக்கிரம் போ, இனிமே நான் பாத்துக்கிறேன். வணக்கம் பாபா. என்ன நீலகண்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. உங்க தயவால நானும் என் பிள்ளையும் அரசியலுக்கு போயிட்டோம். நல்ல பதவியில இருக்கும் பாபா. அதான் சொன்னல, நரபலிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு. ஆமா பாபா. நீ சொல்லு. எனக்கு சின்ன சந்தேகம் பாபா. சந்தேகமா? என்ன சந்தேகம்? அது இந்த பேய் பிசாசெல்லாம் நிஜமாவே இருக்கா? ஏன் அப்படி கேக்குற? நாங்க பலி கொடுத்த பொண்ணு அடிக்கடி கனவுல வந்து தொல்லை பண்றா. பேய் பகையோட பழி வாங்கும்பாங்களே, அதான் கேக்குறேன். ஆசைகள் நிறைவேறாத ஆத்மாக்கள் காத்துல சுத்திட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. பேயா சுத்திட்டு இருக்குமா? மனுஷங்களுக்கும் பாம்புகளுக்கும் மட்டும் இல்ல, பேய்களுக்கு கூட பகை இருக்கு. பயமா இருக்கு பாபா. பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓம் ஐம்புரிங்கரிங்கசா. ஆஹா, என்ன பாட்டு போட்டிருக்காயா. சேர்ஸ். இது அப்பாது. அப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. எனக்காக நீ இவ்வளோ செஞ்சிருக்க, உன்னை தப்பா நினைச்சிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா. அப்பா அப்பா அப்பா.
என்னையா நடக்குதுங்க? ராத்திரி களைஞ்சு போயிருந்த படுக்க காலையில யார் சுத்தம் பண்ணி வச்சது? சரி, ராத்திரி இந்த அறை மட்டும் ஏன் கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சுது? திறக்கவே கஷ்டமா இருக்கு. டேய் 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 யார் அது? கதவு திறங்கடா. டேய் எவன்டா கதவு சாத்துனது? டேய் டேய் கதவு திறங்கடா. டேய் கதவு திறங்க. டேய் கதவு திறங்கடா. டேய் சூரி, என்னடா எங்க இருக்க? ஏன் போனே கட் பண்றியா நீ? எனக்கே மெசேஜ்ல வார்னிங் கொடுப்பியா? ஏதோ கிராமத்துல இருந்து வந்து 20 லட்சத்துக்கு இவ்வளவு பெரிய வீட்டை ஆட்டைய போடலாம் நினைச்சியா? எங்கடா இருக்கடே? மரியாதையா வந்து என்கிட்ட பேசுடா. நான் 3 என்றதுக்குள்ள நீ வந்துட்டினா உன்னை நான் விட்டுடுறேன். டேய் எங்கடா இருக்க நீ? டேய் என்னடா ஊதுவத்தி வாசனெல்லாம் வருது? பூஜை கீழே பண்ணுவாங்க, நீ மேல ஊதுவத்தி எடுத்து வச்சு என்னடா பண்ற? நான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறிய நீ? எங்கடா இருக்க? ஓ, இங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? இங்கேயும் இல்லையே. ஓ, அங்க இருக்கியா? இதோ நான் வந்துட்டேன். இதோ வரேன். வந்துட்டேன். சூரி பார்க்க வந்த மேடம். இந்த வீடு பிடிச்சிருக்கா? எனக்கு சூரியன் வேணாம், வீட வேணாம். டிவி பிடிச்சிருக்கா? பிடிக்கல, நானே வாங்கிக்கிறேன். எடுத்துட்டு போறியா? அதெல்லாம் வேணாம். நான் போட்டுமா? இரு, இப்பதானே வந்த. எனக்கு கண்ணுல இருந்து இல்ல, பேண்ட்ல இருந்து கூட கண்ணீர் வருது. நான் போகணும், இங்க இருந்து போயிடுறேன். இனிமே ஜென்மத்துக்கு இங்க தலை வச்சு படுக்க மாட்டேன் தாய். நான் இங்க இருந்து போயிடுறேன். நான் போய் இந்த வீட்டு ஓனர் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவன் வர சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன். இல்லைன்னா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் போயிடுறேன். ஆனா நீ என் பின்னாடியே வந்து என் கழுத்தை பிடிக்க மாட்டேன்னு உன் மேல நீ சத்தியம் பண்ணாதான் நான் இங்க இருந்து போவேன். நான் போறேன், ப்ளீஸ் போடா. அடேங்கப்பா, என்ன பண்ண ஒண்ணு தெரியலையே.